அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணை பார்த்தா ஐயோ அம்மா, திந்தின்னா திகு திந்தின்னா. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. கறக்குறது வேற சுரக்குறது வேற. கறக்குறது நம்ம பிடிச்சி இழுத்து இழுத்து கறக்கணும், சுரக்குங்கிறது தானாவே சுரக்குங்கிற மாதிரி. சில மியூசிக்கெல்லாம் சில பேருக்கு தானாவே சுரக்கும். அந்த மாதிரி எனக்கெல்லாம் அந்த படத்தை அந்த ரீல் பார்க்கக்குள்ளே இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு அப்படி கம்போஸ் பண்ணி பண்ணது தான். பாட்டெல்லாம் நல்லா யார் புது பையனா நல்லா பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அங்கே நிற்பேன், நானும் தெரியாது, யாரும் அவங்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பயங்கர சந்தோஷம். விஜயகாந்தை பொறுத்தவரை அப்போ வந்து என்ன சொன்னார்னாக்கா, நான் போகிறேன், அவர் பாடிட்டு இருக்காரு, தம் அடிக்கிற செயல பாட்டு பாடிட்டு இருக்காரு, நான் போனோன்னா என்னையும் பார்த்து இன்னும் நல்லா பாடுறாரு. விஜயகாந்த் சார் எப்படியா ஒரு பாட்டு பாட வச்சிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில் பனியில எனக்கு கடவுள்னா அவரு தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு இல்லை. அது என்ன என் ஆன்மாவோட கலந்து அதை நான் யோசிச்சு சொல்கிறேன். எஸ் அப்படி எனக்கு ஒரு எங்கள் அப்பா மாதிரி. அவர் அந்த பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிற மாதிரி அவர் என்னைக்குமே நான் பார்த்ததில்ல. அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் தானே அவரை போல ரசிக்க முடியாது. அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர். சோபாமாவை கூப்பிட்றாரு, இந்த பையன் எப்படி பாடுது பாரு அப்படின்னு சோபாமாவை கூப்பிட்டாரு. அந்த ஒரு தருணம் வந்து என்னால் மறக்கவே முடியாத தருணம். அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. எவ்வளோதான் நமக்கு டேலண்ட் இருந்தால் கூட ஒரு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு பயம் வரும். எனக்கு அது ஒரு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அந்த சாங்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பொள்ளாச்சி மலர் ரோட்டில் ஒரு பொண்ணை பாரு சோக்குல. ஜானகியம்மா எனக்குன்னு கூப்பிட்டு அவங்களை பாட வைக்கிறேன். எனக்குன்னு கூப்பிட்டு பாட வைக்கல, வந்தாங்க, வந்துட்டு டியூனை கேட்டாங்க, ஒரு தடவை கேட்டாங்க, அப்படியே வாய்ஸ் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. என்ன கம்போஸ் பண்ணோம்னா அப்படியே பாடுறாங்க. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த படத்துல இருக்கிற ரெண்டு பேருமே இப்ப இல்ல. அது நினைக்கக்குள்ளலாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அவங்களுடைய நினைவா அந்த பாடல்கள் தான் சரி. அந்த அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கக்குள்ளலாம் அவங்க அந்த உயிரோடு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்குது. குணால் வந்து மறக்க முடியாது, லைஃப்பில் மறக்க முடியாது. குணால், மோனல், ஏன்னா என் லைஃபே அவங்கள வச்சு தானே தொடங்கினது. மிகப்பெரிய லெவலில் இடத்துல கொண்டு ரீச் பண்ணேன். வர நிறைய சாங் ரிட்டர்ன்ஸ் கேட்க முடியல. அந்த நேரம் ஏதாவது ஒரு வைப்பை பண்ணி விட்டு போயிடுறாங்க, திருப்பி அது கேட்க முடியல. அவள் நான் சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 சும்மா. சார் அந்த சாங் கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி உணவு வந்துச்சு சார் அப்படிங்கிறீங்களா. இதுதான் வேணும். நீங்கள் என்ன நான் காசு வாங்கினாலும் அது என் மைண்டில் நிற்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன இந்த வேர்டு தான் என் உயிருக்குள்ளே போய் பதிவாகும். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டாய். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய். நல்ல ஒரு வைபோடையே இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறோம். வணக்கம் ஜெயடி சர்வம். முதல்ல வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போகுது இந்த ஜேர்னி, மியூசிக்கல் ஜேர்னி? மியூசிக்குனாலே ஜாலி தானே சார் வாழ்க்கையில். மியூசிக்குங்கிறது வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே கிடச்சிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் அந்த மியூசிக்கோட டேஸ்ட்டு கடவுள் கொடுத்துருக்கு. அது மாதிரி எனக்கும் அதை கடவுள் அருள் இருக்குது. மியூசிக்கோட ஜாலியாக அப்படியே அந்த லைஃப் போயிட்டே இருக்கு. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அருளால் நிறைய பாடல்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பெரிய நாள் ஆரம்பிச்சு, ஆமாம், பாறை ஒன்று எப்போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸு, எக்கச்சக்கமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ வரைக்குமே அந்த பாடல்களை திருப்பி திருப்பி கேட்குறோம். எத்தனை தடவை கேட்டாலும் பிடிக்கிற மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. அதாவது இசைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான இருக்குது. இன்றைக்கி ஏதோ ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மாறிடுச்சு. டிஜிட்டல் மாறினா கூட இது என்ன ஆகுதுன்னா, இசை வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப்ல நான் நினைக்கிறது இப்போ டிஜிட்டல் குப்பைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகும் சில நேரம். ஏன்னா மியூசிக்குங்கிறது நம்ம வாழ்க்கையோட உணர்வோட நம்ம வாழ்வியோட கலந்தது.
அது அப்படி கிடச்சிச்சின்னா அது திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில சாங்கெலாம் ரிட்டர்ன்ஸே கேட்க முடியல. இப்போ வர நிறைய சாங் ரிட்டர்ன்ஸ் கேட்க முடியல. அந்த நேரம் பண்ணுறாங்க, ஒரு ஏதாவது ஒன்று ஒரு வைபை பண்ணி விட்டு போயிடுறாங்க, திருப்பி அது கேட்க முடியல. அது ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு ரகுமான் வந்தார், தேவானா, நிறைய பேர், வித்யாசாரனா, நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க சாங்கெல்லாம் ரிட்டன் கேட்குறதுக்கு கேட்குற மாதிரியே இருக்குது. அவங்களோட பீஜியம், அவங்களோட டியூனு. இப்போ நான்லாம் அந்த காலத்தில் பண்ணுதான். அந்த காலம்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்து மியூசிக் எப்பொழுதுமே ஒன்று தான். ஏன்னா 1800 கம்போஸ் பண்ண பீத்தோவானோட பிட்டை வந்து எம்எஸ் வந்து 1900 வந்து பண்ணியிருக்காரு. 1900 இப்போ எம்எஸ் பண்ணக்குள்ள என் மனதில் ஒன்றுதான் அவர் 1800 கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு அது ட்ரெண்டிங் ஆகுது. மியூசிக் வந்து நல்ல கம்போசிங் இருந்துச்சுன்னா என்னைக்கு வேணாலும் ஹிட் ஆகும். அதுக்கு வந்து இந்த ட்ரெண்டு அது இதெல்லாம் கிடையாது, நல்ல கம்போசிங் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் மியூசிக்கை பொறுத்தவரை. சூப்பர் சார், நல்ல ஒரு அருமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் எக்கச்சக்கமாக விஷயங்கள் சொல்லிட்டீங்க. இங்கே நிறைய சொல்லாத விஷயங்களை நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். எஸ்ஏசி சார் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா உங்களுக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏர்லி ஸ்டேஜ்லையுமே உங்களுக்கு வந்து தூக்கி விட்டுருக்கிற ஒரு ஆளாக வந்து நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அவர், ஏன்னா எஸ்சிஎஸை பொறுத்தவரை எனக்கு வந்து நான் எல்லா இன்டர்வியூலுமே சொல்லியிருக்கேன், எனக்கு கடவுள்னா அவர் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு இல்லை. அது என் மனசார நான் அது என்ன என் ஆன்மாவோட கலந்து அதை நான் யோசித்து சொல்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த இடத்துல நான் இல்லை. எஸ்எஸ் அப்படி எனக்கு ஒரு எங்கள் அப்பா மாதிரி. எங்கள் அப்பா மாதிரினா அப்பாவை தானே அவ்வளோ க்ளோஸில் வச்சுருப்போம், எல்லாரையும் க்ளோஸில் வச்சுருக்க மாட்டோம். அந்த மாதிரி எஸ்எஸ் எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு அவ்வளோ பெரிய படம். பெரியண்ணா அன்னைக்கு வந்து விஜயகாந்த், சூர்யா, மீனா, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். என்னை பார்த்தா நான் வந்து ஒரு 26, 27 வயசு பையன் அந்த படம் பண்ணக்குள்ள. என்னை நம்பி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்தாரு. கொடுத்துட்டு கூட அது எல்லாருக்குமே பயம் வரும்ல, ஒரு சின்ன பையனுக்கு படம் கொடுத்துட்டோம், பாட்டு நல்லா பண்ணிட்டான், ரீரிகார்டிங் எப்படி பண்ணுவான்னு அவருக்கு ஒரு பயம் வந்தது. யாராவது ஆட்களை வச்சுட்டு பண்ணியா அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு ரீல் வந்து ஏவி மாறாரில் அழைச்சிட்டு போய் பண்ணி காட்டினோம். சூப்பராக இருக்கியான்னு கை கொடுத்தாரு சாரு. எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாது. எஸ்ஏஎஸ் வந்து விஜய் குடும்பத்தையே மறக்க முடியாது. ஏன்னா விஜய் எனக்கு 3 சாங் அந்த படத்தில் பாடி கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து சோபாமாவும் என் மியூசிக்கில் பாடிருக்காங்க. அவங்க குடும்பமே நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த குடும்பத்தால் தான் நானும் இசையமைப்பாளர். எஸ்ஏசி கிட்ட நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜேர்னி எங்கே ஆரம்பிச்சது அந்த புள்ளி? அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு? யார் மூலயமா நீங்கள் பழக்கமானீங்க? ஏன்னா சென்னை வந்து நிறைய கஷ்டப்பட்டு நீங்கள் அடையாறுலேருந்து இங்கே வரதுக்கு பஸ் பிடிச்சி வரதே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதான் 85 வந்து அதான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ என்னன்னா எஸ்ஏசியோடைய ஸ்டார்டிங் பண்ணி உங்கள் 2 பேருக்குள்ள ஸ்டார்ட் பண்ண அந்த மொமெண்ட் கேட்குறேன். நான் முதன்னு வந்து நான் வந்து ராஜா சாரை கடந்துட்டுக்குள்ள அந்த நுழையத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே நான் இருந்துக்கிட்டு கொள்ள அவர்கிட்ட வந்து குமரேசன் தான் என்ன அங்கே சேர்த்துக்கிட்டது. குமரேசனுங்கிறவருக்கு வந்து அந்த மாரிமுத்துங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து பயங்கர க்ளோஸு. அவர் வந்து எப்பொழுதுமே பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கோள்ள இந்த மாதிரி எஸ்எஸ் ஒரு படம் ஆரம்பிக்கிறார், தம்பி அழைச்சிட்டு போய் ஏதாவது கேட்கலாம் சார்ட்ட அப்படின்னு சொன்னாப்புல. அவர் சொன்னோன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே நாங்கள் அங்கே போயிட்டோம். எஸ்எஸை பார்க்க போனால் நாளைய தீர்ப்பு அப்போ தான் அவர் வந்து படம் ஆரம்பிக்கிறாரு. விஜய் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பண்ண போகிறாரு. அங்கே போய் நாங்கள் வந்து போனோம். நாங்கள் ஒரு 2-3 பேராக போனோம். போகக்குள்ளே என்ன ஏதுன்னு விசாரிச்ச அப்புறம் இப்போ இருக்க அந்த வீடு ஏன்னா அந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் இருக்கு பாருங்க, சாலிகிராமத்தில், அந்த வீட்டில் தான். கீழே போனால் சார் இருந்தார். கூப்பிட்டு ஆஃபீஸுக்குள்ளே கூப்பிட்டு என்னப்பா அது என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி வந்து நாங்கள் சாங்கெல்லாம் எழுதுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னோன்னே என்ன எழுதியிருக்க, ஏதாவது சொல்லு, காட்டு, பாடு அப்படின்னாரு. நான் திடீர்னு ஒரு 2 சாங் பாடி காமிச்சேன் அவருக்கு. பாடினோன்னா அவர் வந்து அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், சோபாமாவை கூப்பிட்றாரு, இந்த பையன் எப்படி பாடுது பாரு அப்படின்னு சோபாமாவை கூப்பிட்டாரு. அந்த மாதிரி அந்த சாங்கை கேட்டு சாங்கெல்லாம் யார் எழுதுன்னு கேட்டார். நான் தான் சார் எழுதுன்னு சொன்னேன். சரி நான் ஒரு படம் பண்ணுறேன், நாளே திருப்புன்னு, அதில் உனக்கு பாட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கா ரெக்கை கட்டி பறக்குது அப்படியே. சினிமாவுக்காக நான் வந்து ட்ரை பண்ணது எக்கச்சக்கமான காலங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அந்த ஒரு தருணம் வந்து என்னால் மறக்கவே முடியாத தருணம். இப்போ கூட நான் எத்தனை படம் பண்ணி எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்களே, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பாட்டு கொடுத்தாரு. பாட்டு கொடுத்தோன்னா நாளைய தீர்ப்பு, அது விஜய் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைய தீர்ப்பு அது அந்த மாப்புள்ள நான் சொல்ல போடுறேன் கேட்டுக்க, ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா, அதை பாட்டில் நான் பாட போடுறேன் கேட்டுக்க, ஜின்னுக்கு ஜிங்கா ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா, எழுந்து நின்று ஆடுறேன், ஏகதாளம் போடுறேன், எக்கச்சக்கம் சொல்ல போகிறேன், சின்னுக்கு ஜிங்கா
ஜிங்கா ஜின்னுக்கு ஜிங்கா அந்த பாட்டு. ஏன்னா இது வந்து யார் கம்போஸ் பண்ணதுன்னா நம்ம இப்போ கீரவாணி இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அவரோட ரிலேஷன் மணிமேகலன் தான் மியூசிக். அதுக்கு அந்த பொண்ணு தான் அந்த பாட்டு பண்ணது. இதில் ஒரு சரணம், நான் செகண்ட் சரணம் தான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். இப்போ அரசியலுக்கு வருது காமராஜர். ஆமாம், அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்போ எழுதுனேன். சார் வந்து ரொம்ப அவர் எதுவும் சொல்லலை, இந்த லிரிக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது நிறையா இப்போ எல்லாம் கட் பண்ணி போடுறாங்க. அந்த பாட்டு எனக்கு சினிமாவில் முதன்னு பரணின்னு அந்த பேர் அங்கீகாரமானது நாளைய திருப்பு படத்தில் தான். சினிமாவுக்குள்ளே நான் அடி எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் பெரியண்ணா அந்த, ஏன்னா நாளைய திருப்பு வந்து 92. ஆமாம், அதுக்கப்புறம் 99 தான் பெரியண்ணா பண்ணுறேன். பெரியண்ணா வந்து நான் வந்து அவர்கிட்ட அதுக்கப்புறம் நிறைய பழக ஆரம்பிச்சிட்டேன். போவேன், பேசுவேன், வருவேன். விஜய் அப்போ வளர்ந்துக்கிட்டு வர்ற காலகட்டங்கள். நிறைய ரசிகர்களுக்கு லெட்ரு வரும், அது போவோம், அதெல்லாம் படிப்போம், போவோம், வருவோம். அங்கேயே தான் இருந்தேன் நிறையா. விஜய் அவங்க வீட்டுக்கு, விஜய் அவங்க ஆஃபீஸ் காவேரி தெருவில் அந்த ஆஃபீஸில் அங்கே தான் இருந்தேன். விஜயோட வளர்ச்சியே ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். கடுமையாக உழைச்சாப்புல விஜய் வந்து ஒன்று வரலன்னா அதை ட்ரை பண்ணுவாப்புல. அதாவது தான் ஒரு பெரிய டேரக்டரோட பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சதில்லை. அது விஜய்கிட்ட அந்த யாருமே இப்போ என் பையனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு தனி இண்டிவிஜுவல் இருந்தால் தானே நிற்க போகிறான். நான் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் இருந்தது அவர்கிட்ட. அதுதான் விஜய் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாகிருக்கு. ஏர்லி ஸ்டேஜில் அவருடைய என்ன மாதிரி இருப்பார் சார்? அவர் டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரி இருப்பார்? ஏன்னா ரொம்ப டயட்லாம் பார்த்துருக்கோம். காலையில் வந்து அதான் அது உணவு அது இதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பார். எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார். அதே போல் டான்ஸு கற்றுக்குவார். எல்லா வேலையுமே சினிமாவுக்கு என்ன தேவை அதெல்லாம் அவர் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லேயே கற்றுக்கிட்டாரு. அதே போல் வந்து அன்னைக்கு என்ன பேசுனாரோ இன்றைக்கி பார்த்தாலும் அதே அப்படி தான் பேசுகிறாரு. ஒன்றும் அவர்கிட்ட பெரிய மாற்றமெல்லாம் நான் பார்க்கல. அவரு தான் இவ்வளோ பெரிய ஹீரோவாகி இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார் ஒழிஞ்சு. பட் அவரோட மனநிலையை பேசுகிறதுலாம் அதே தான் இருக்கார். அந்த ஏர்லி ஸ்டேஜில் அவர் கூட இருந்த மறக்க முடியாத, இப்போவுமே எனக்கு பசுமையாக மைண்டில் இருக்குதுப்பா, அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருக்கார். நான் அங்கே ஆஃபீஸில் இருப்பேன். ஆஃபீஸில் நான் இருப்பேன். விஜய் வருவாப்புல. வந்தவொன்னே அவங்க அப்பா உள்ளே இருப்பார் ஆஃபீஸுக்குள்ளே. நான் வெளியில் உட்காந்துருப்பேன். வந்தால் அண்ணா அப்பா உள்ளே இருக்கா, அப்பா பார்க்கணும், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளுக்கு யாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பேசிட்டு போனதுக்கப்புறம் பார்ப்பாரு. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்பா பார்க்க தான் டக்குன்னு பார்க்க முடியாது. யார்ட்டையாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசிகிட்டு இருப்பார், ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்டு போயிருக்காரு விஜய் அந்த ஆரம்ப காலகட்டத்தில். நாங்கள் இருக்கவில்ல அவங்க அப்பா பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்திருக்கு. அது ஏன்னா ஆஃபீஸில் இருக்கணும். அப்புறம் கேட்பேன், என்னென்ன அப்பா பார்க்கணும் அப்படி தானே சொல்லுவாப்புல. அதெல்லாம் நடந்திருக்கு லைஃப்பில். அதே போல் நிறைய பாட்டு ரொம்ப லைக் பண்ணி கேட்பாப்புல. நான் பெரியண்ணா பாடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ண அந்த சாங்கை வந்து எஸ்ஏஎஸ் சார் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டார். இது ஒரு ஆல்பம்னு இப்போதைக்கு நீ மைண்டில் வச்சுக்க, உனக்கு நான் நேரம் வரக்குள்ளே அதை படத்தில் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 97, 98 வாக்கில் அந்த சாங் பண்ணிவிட்டு பெரியண்ணா 99 பண்ணக்குள்ளே அந்த 3 பாட்டு யூஸ் பண்ண அப்படி யூஸ். அந்த பாட்டு தான் இந்த 3 பாட்டுமே. அதில் வந்து அவருக்கு விஜய்க்கு தம்மடிஷிகள் பயங்கரமாக பிடிக்கும். அவர் படத்துக்கு கேட்டாங்க அந்த நேரம். இந்த படம் என்ன படம், அப்போ ஒரு படம் வந்தது. விஜய் வந்து அந்த அவங்க அப்பா கூட மாடிலேருந்து தள்ளி விட்டுருவாப்புல, பிரியமுடன் அவங்க அந்த படத்துக்கு கேட்டாங்க. அப்புறம் வந்து விஜய்கிட்ட அப்புறம் கேட்டு சார் வந்து நான் அந்த மாதிரி படம்ன்றேன், சூர்யா வச்சு பண்ணுறேன், இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். ஓகே என்னாச்சு, எனக்கும் பெரிய சந்தோஷம். அது மாதிரி தான் அந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. அந்த பாட வைக்கும்போது அந்த அனுபவம் விஜய் சார் கூட பாட வச்சிங்கல்ல, இப்போ நம்ம 2 பேரும் எப்படி இருக்குமோ அதே போல தான். அவர் வந்து விஜய் படத்துலலாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரம் வந்து சினிமா இப்போ நம்மளை போல தானேங்க. சினிமாங்கிறது ஒன்று அது ஜெயிக்கிறது நம்மளோட உழைப்பு, அந்த நேரம், அதிர்ஷ்டம் அதெல்லாம் சேர்ந்து எல்லாரும் போல தான் எல்லாருமே, அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பாட வரும். அம்மா சோபா அம்மா பாடுறதுனால அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் இசை ஃபேமிலி இல்லை. கண்டிப்பாக அவங்க பாட்டி அவங்க எல்லாருமே ஒரு இசையில் இருந்ததுனால அவருக்கும் அந்த இசை வந்துருச்சு. ஈஸியாக பாடினாப்புல. பெரிய பெரிய சிங்கர்லாம் நான் இப்போ வச்சு எடுக்கிறேன், என்ன கஷ்டப்படுறேன். அவர் ஈஸியாக பாடிட்டார் அந்த 3 பாட்டுமே. அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் அதை. பரவாயில்ல, ஆரம்பத்திலே வந்து டக்குன்னு பாடிட்டாப்லையே அப்படின்னு வச்சேன். போகும் பாட்டு கொடுத்தா சூப்பராக பாடுவாப்புல. ஏன்னா திரை இசைக்கு முன்னாடியே நீங்கள் பாட வச்ச சிங்கர் அவர் தானே? கரெக்டாக? ஆமாம். எனக்கு நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பாட வச்சது ஃபஸ்ட்டு அவர் தான். இன்னொன்று அடுத்தவங்க படத்துக்கு ஒரு 3 சாங்காக பாடி கொடுத்தது அவர் தான் பாடி கொடுத்துருக்காரு. அதுதான் ஃபஸ்ட்டு. வேறு எந்த படத்துக்கும் அவர் பாடி கொடுத்ததில்ல. எனக்கு நினைவு தெரிஞ்சு அந்த மாதிரி வேறு யாருக்கும் அவர் பாடி கொடுத்ததில்ல. 3 சாங்கு என் மியூசிக்கில் தான் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2 சாங் பாடிருக்காரு வித்யாசார் மியூசிக்கு, மற்ற நிறைய தேவான மியூசிக்லாம் பாடிருக்காரு. 3 சாங்காக என் படத்தை தான் பாடிருக்காரு. அந்த ஒரே படம் பெரியண்ணா தான். அந்த பெரியண்ணா பொள்ளாச்சி மலரோட்டுல ஒரு பொண்ண பாரு சோக்குல, அட நான் தான் உனக்கு மாப்புல, அதை கேட்டு பாரு ஊருல,
என்னாட்டம் ஒரு ஆண் பிள்ளை எங்கேயும் இல்லை, சொன்னாக்க நீ கேட்டுக்க பொய் ஏதும் இல்லை, பொள்ளாச்சி மலை. அந்த ரிதமே நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிச்சது சாருக்கெல்லாம் அந்த பாட்டு. நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்கியா. எஸ்சிஎஸ்சிட்ட என்ன வருதுனாக்கா, அவர் அந்த பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிற மாதிரி அவர் என்னைக்குமே நான் பார்த்ததில்லை. அவர்கிட்ட ஒரு இந்த வேறுபாடே நான் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல விஷயம் தானே அவரை போல ரசிக்க முடியாது, அந்த மாதிரி ரசிப்பார். தம் அடிக்கல எத்தனை தடவை அவருக்கு நான் பாடி காட்டி ரசிச்சிருக்காரு சரிங்களா. அந்த டேபிளில் தாளம் போட்டு அவர் முன்னாடி உட்காந்துருப்பாரு, இப்படி பாடி காட்டுவோம், சூப்பராக இருக்கியா, அது ரிதமாவே வேற லெவலுக்கு. ஆமாம், அந்த மாதிரி எஸ்எஸ் ஒரு ரசனை. அதாவது சில பேர் சொல்கிறாங்க அவர் நல்ல விஷயங்களை ஒரு ரசிக்க தெரிஞ்ச மனுஷன், இல்லைன்னா இவ்வளோ பெரிய டைரக்டராவோ இவ்வளோ பெரிய பேரும்புகள்லாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. நம்மள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி கண்டுபிடிச்சதான் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்துறாரு. பெரியண்ணா படம் எப்படி கிடைச்சிது? அது கிடைக்கும்போது உங்கள் மனநிலை என்ன மாதிரி இருந்தது அந்த டைமில்? பெரியண்ணா அதான் சொன்னேன், சாங்கு 3 பண்ணி வச்சுருந்தோன்னு. அந்த சாங்கு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சார் கூப்பிட்டு, இந்த பெரியண்ணான்னு ஒரு படம் பண்ணுறேன், இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பேர் வரும், இந்த படத்தில் பண்ணு, அந்த 3 சாங்கை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், நான் விஜய்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னாரு சார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு படம்னோடனே நமக்கு அது விஜயகாந்த், ஏன்னா சுப்பையானன் தான் ப்ரொடியூசர், எஸ்கே சுப்பையானன் அவர் தான் ப்ரொடியூசரு. அவரும் பேசினார் அந்த நேரங்களில். அவரும் பேசி முதன்னு ஏவி மாறாரில் போய் ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கா என்னன்னா, எவ்வளோதான் நமக்கு டேலண்ட் இருந்தால் கூட ஒரு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணக்குள்ளே நமக்கு ஒரு பயம் வரும். எனக்கு ஒரு திக்குன்னு இருக்கு அந்த சாங்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஓப்பனிங் போய் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயரையும் கூப்பிட்டு ஐடியா பண்ணி. அப்போல்லாம் ரொம்ப ஃபீடிங் கிடையாது, அப்போல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஃபீடிங் பண்ணுறது கிடையாது. நேச்சுராக எல்லாருமே வாசிக்கணும். கீபோர்டுன்னா ஓரளவு அந்த காடு கீடு அதுதான் பண்ணுவோம் வந்து, மற்றெல்லாம் எல்லாம் வாசிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வாசிக்க வச்சேன். முதன்னு நான் பாட்டு ட்ராக் எடுத்துகிட்டு நான் பாடுறேன். ஓ லா லா லா, நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு, உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன், உன் மௌனத்தில் 1000 பாட்டு, நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு, நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பக்காவாக பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே அந்த நேரம் நான் பாடி முடித்தோன்னே கிளாஸ் பண்ணாங்க. அது எனக்கு பயங்கர சந்தோஷம். அதுதான் ஒரு பூஸ்டப். அப்போ தான் நான் ரிலீஃப் ஆனேன். சார் கொடுத்துட்டாரு பெரிய படம். ஏன்னா எப்போ என்ன ஒரு 10 பேர் சொல்லிவிட்டாலும் முடிஞ்சு போச்சு. என்னங்க அந்த பையனுக்கு மியூசிக்கு சரியாக பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை எவ்வளோ தான் பழகணும். அந்த நேரம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த சாங் என் வாழ்க்கையில் இன்றைக்கி கூட அதை நினச்சோன்னே எனக்கு அந்த திக்கு அந்த நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ளே வந்துடும். அந்த பயம், அந்த சாங்கு நிகழ்த்தின அந்த சம்பவம், அப்படியேப்பட்ட சாங்கு. அப்படி ஆரம்பித்த அந்த படம் படம் சிறப்பாக விஜய் பாடின தம்மடி சேலு அதெல்லாம் சூர்யா நல்லா ஆடிருப்பார். எல்லாம் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ன வரைக்குமே பெரியண்ணா ஒரு பெரிய லிஸ்ட்டில் இருக்குது. என்னோட அந்த படம் பெரிய ஹிட்டில் இருக்குது. தந்தானே தாமரப்போலாம் இன்றைக்கி சவுத் சைடு போனோன்னா எங்கேனாலும் அந்த பாட்டு தான். ஒரு கல்யாணம், காது குத்து, அது நடந்தது. நான் வேற ஒரு சாங் அதுக்கு ஐடியா பண்ணேன், சார்ட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் இல்லையா இதுக்கு வேறு ஏதாவது ஒரு டியூன் இருந்தால் பண்ணியா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில் தாமர புத்துருச்சே மாமா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் மேலாங்கொட்டி ஏதந்தானே தாமரப்பு தாமசல்லாடும் தண்ணியில். அறிவுமதி அண்ணன் எழுதுனது. அப்படியே அந்த வில்லேஜோட ஸ்லாங்கை அப்படியே எழுதி கொடுத்தாரு. அந்த நம்ம அந்த மாங்காய் செட்டு தோடு அந்த நிறைய லைன்ஸ் அப்படியே வில்லேஜ் அப்படியே எழுதி கொடுத்தாரு அறிவுமதி அண்ணன்.
எஸ்பிபியுமே முன்னாடி பாடின பாடலுடைய அந்த மாடுலேஷனை தாண்டி இதுல ரொம்ப வளைஞ்சு நெளிச்சு வேற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப நேச்சுரலா அந்த பிரச்சனை தான் நிறைய நான் சொல்லியிருக்கேன் டிவியில். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பி சார் பாடிட்டு போயிட்டார். நான் புது மியூசிக் தானே பாடிட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டைலில் பாடிட்டு போயிட்டாரு. நான் கம்போஸ் பண்ணியிருந்ததை அவர் பாடலை. சரி கம்போஸிங் ஐசி ஏதோ பாடிருக்காப்புல நம்ம ஸ்டைலில் பாடி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு போயிட்டாரு. நான் எஸ்பிசிட்ட திருப்பி வந்து சொன்னேன், நான் கம்போஸ் பண்ண அந்த சில ஸ்டைல்லாம் அவர் அப்படி கிடைக்கல சார். எஸ்பி சார் அவரு ஸ்டைலில் பாடி கொடுத்து போயிட்டாரு. அந்த சாங்கோட அந்த கலரை மாறிடுச்சு அப்படின்னு. அப்படின்னா நீ ரிட்டர்ன் கூட்டு பாட வை அப்படின்ட்டாரு. எனக்கு பயம் அவர் சொன்னோன்னு இல்லை எனக்கு. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சிங்கரு. அப்புறம் ரிட்டர்ன் கூப்பிட்டு விட்டல் இருந்தார் அப்போ மேனேஜரா எஸ்பிகிட்ட கூப்பிட்டு 2-3 நாள் கழிச்சு தான் வந்தார். வரக்குள்ளேயே அவர் வந்து ஒரு டென்ஷனில் வர்றாரு. நான் என்ன தப்பாக பாடிக்கிட்டேன், எதுக்கு என்ன ரிட்டர்ன் கூப்பிட்றீங்க அப்படின்னு ஏவிஎம் அந்த ஆர்ஆர் தேட்டரில் வர்றாரு. அப்படியே ஒரு டென்ஷனில் வர்றாரு. வந்தோடனே வந்து நான் என்ன பாடியிருக்கேன், நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, நான் என்ன தப்பாக பாடிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் திருப்பி பாடி காட்டுறேன்னா என்ன நீங்கள் நான் இப்போ பாடியிருக்கேன், நீங்கள் பாடி காட்டுங்க எப்படி பாடணும் அப்படின்னாரு. ஏவிஎம் ஐயப்பன் இப்பயும் இருக்கார் அவர் பக்கத்தில். அவரா ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்புறம் நான் பாடி காட்டினேன். சார் இப்படி பாடிருக்கீங்களா சார், இந்த ஸ்டைலெல்லாம் வேணாம் சார், இது ஒரு வில்லேஜ் ஃபோக்கு சார், ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு நெலிஞ்சு வளைஞ்சி பாடுற மாதிரி இருக்கு சார் அந்த ஸ்டைலு, ஒரு லூசியா பாடுறதும் இருக்குது இதில் அப்படின்னு அதெல்லாம் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக பாடினார். நான் பயங்கரமான சாங்க்கு ஃபேன் வச்சுக்கலாம். என் சாங்கு அது பயங்கரமாக அவர் பாடின ஸ்டைலுக்கு அப்படியே பாடி கொடுத்தாரு எஸ்பி. வேறு எந்த சிங்கராலும் அப்படி பாட முடியாது. இன்னைக்கு எத்தனையோ சிங்கர் வர்றாங்க, அதை சொல்லியெல்லாம் பாட வைக்க முடியாது, அப்படியே பாட வைக்க முடியாது. எஸ்பி தான், அவரெல்லாம் கடவுள் நமக்கு. அந்த பாட்டில் சரணத்தில் வந்து அந்த கொட்டுற பணியில நானும் அந்த இடம் வந்து அந்த பல்லவியை தாண்டி இது இந்த இடம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்றும், ஒரு ஹைப்பை ஏற்றும். அப்படியே கொட்டுற பணியில நானும் உனக்கு கொலையா மாறட்டுமா, வாட்டுற விழியில மூட்டுற நெருப்புல குளிரும் காயட்டுமா, மாமன் தரணும் சீரு 2 மாங்காதட்டு தோடு, நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவை என்ன கேடு, இடுப்பு சேல நழுவ நான் எடுத்து தழுவ ஏதந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணி இல்லை. சித்ரா பாடக்கூட சூப்பராக ரசிச்சு பாடினாங்க அந்த பாட்டை. அவங்க வந்தவனையே நான் அந்த பாடி காட்டினேன் ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டர். வந்தவனையே அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஏங்க இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க நீங்கள் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டர் யார் பாடினாலும் அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு வாக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சித்ரா மேடம் இந்த சாங்கை. எஸ்பிவி சித்ரா இவங்கள தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் வேறு. நீங்கள் எப்படி அதை அவங்கள தான் பாட வைக்கணும்னு நினச்சிங்க? இல்லை நமக்கு நிறையா சாங் கேட்டு பழகிருக்கோம்ல. இப்போ எஸ்பி சித்ரா ஜானகி அம்மா எவ்வளோ பேர் சாங் கேட்டிருக்கோம். நம்ம கம்போஸ் பண்ணக்குள்ளே இதை இவங்க பாடினா நல்லா இருக்கும்னு நம்ம காதே சொல்லும், நம்ம மைண்டுக்கு சொல்லும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணதான் எஸ்பியும் சித்ரா வந்து அது சூப்பராக இருக்கும் இந்த பாட்டுக்கு. அதே போல் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்போ பாரிவுட்டு பண்ணக்குள்ள அந்த அசைந்தாரங்காட்டு ஜானகியமாக பண்ணால் தான் அது சூப்பராக இருக்கும். ஒன்று நம்ம கம்போஸ் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு பிச்சு அந்தோட வாய்ஸோட ரேஞ்சு அதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும். அது அப்படி தான் செலக்ட் பண்ணுறது சிங்கர். விஜயகாந்த் சார் அந்த பாட்டெலாம் கேட்டு ஏதாவது உங்ககிட்ட இந்த கமெண்ட்ஸ் அவர்கிட்ட வந்து வந்ததா? விஜயகாந்தை பொறுத்தவரை அப்போ வந்து என்ன சொன்னார்னாக்கா, நான் போகிறேன் அந்த நம்ம அவர் சாரோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே மாடியில் தான் ஆஃபீஸு. நான் போகிறேன், அவர் பாடிட்டு இருக்காரு தம் அடிக்கிற ஸ்டைலில் பாட்டு. பாடிட்டு இருக்காரு. நான் போனோன்னா என்னையும் பார்த்து இன்னும் நல்லா பாடுறாரு. அந்த பேஸ் வாய்ஸில் ஒரு மாதிரி அவர் பாடினார். நான் நினச்சேன் அப்போ விஜயகாந்த் சார் எப்படியா ஒரு பாட்டு பாட வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அது நடக்காமே போயிடுச்சு. பட் என்னன்னாக்கா விஜயகாந்த் சாரும் வந்து எப்படி எஸ்சிஎஸ்ஓ எங்கள் யூனிட்டெல்லாம் அப்படி தான் சார். எஸ்சிஎஸ்ஸு மற்ற இந்த எஸ்சிஎஸ்கிட்ட வளர்ந்தவங்க எல்லாருமே யாரும் இந்த சினிமாவுக்கு உரிய சில இதாக மாறிக்கிறாங்களோ அப்படி கிடையாது. யதார்த்தமாகவே இருக்கிறவங்க தான். விஜயகாந்த் சாரும் அதே மாதிரி தான் கேப்டனும். போனோன்னா பரணி இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது தான் பாடி சொல்லு அப்படின்னாரு. சார் நீங்கள் சூப்பராக பாடுறீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், தந்தானே தாமரப்பா அந்த பாட்டு போட்ட என்ன பெண்டு கழட்டிட்டாங்க அப்படின்னாரு கேப்டன். இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்காது. நான் அவர் ஆஃபீஸில் கேட்கல, அப்படி ஆட வச்சுட்டாங்க அந்த பாட்டுக்கு, சிவசங்கர் மாஸ்டர் விடவே இல்லை அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு பாட்டு எடுத்தோம், அந்த பாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆக்டர் விஜயகாந்த் அவர் ஆடி அவரு பட்ட அந்த ஸ்டெப்புக்கு நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஆடுனுங்கிறது அவர் வாயில கேட்கலாம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது பெரிய சந்தோஷமா இருந்தது. அவர் அந்த டைம்ல நல்ல பீக்ல இருக்காரு. ஆமா சார், அவருக்கு எக்ஸ்டெண்டட் ஒரு கேமியோவா இருக்காரு அந்த படத்துல. கேப்டன் யாருக்கு சார் பிடிக்காது? அவருக்கு ஆர்ஆர் பண்றது நீங்க என்ன மாதிரி சேலஞ்சிங்கா இருந்தது? ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லியிருந்தீங்க ஆர்ஆர் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, கூட யாராவது வச்சுக்க சொன்னாங்க. பட்
கேப்டன் வர மூமெண்ட் அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கும்போது அது என்ன மாதிரி ஃபீல்? நான் வெறித்தனமாக பண்ணேன் சார். எனக்கு நான் அப்போலேருந்து அதான் நான் மியூசிக்குங்கிறது வந்து ஒரு கறவை மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பசு மாடு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கறக்கிறது வேற, சுரக்கிறது வேற. கறக்கிறது நம்ம பிடிச்சி இழுத்து கறக்கணும். சுரக்குங்க தானாகவே சுரக்குங்கிற மாதிரி. ஸோ மியூசிக்கெல்லாம் சில பேருக்கு தானாகவே சுரக்கும். அந்த மாதிரி எனக்கெல்லாம் அந்த படத்தை அந்த ரீல் பார்க்கக்குள்ளே இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி கம்போஸ் பண்ணி பண்ணது தான் அது. அந்த மியூசிக்கல் சுரப்பி வேலை செய்யறதுனால அது நல்லா அமைஞ்சு போச்சு. அதுதான் அதுக்கு நான் காரணம்னு சொல்லிட முடியாது. பட் என்ன படைச்ச அந்த கடவுளை தான் அதை சொல்லணும். விஜயகாந்த் சார் கூட இருந்த ஏதாவது மூமெண்ட்ஸ், மெமரபிளான மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி? அவர் பர்த்டேக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் பொக்கே கொடுப்பேன், பார்த்து பேசுவேன். அவர் எப்பொழுதுமே வந்து அவர்கிட்ட நான் எந்த மாற்றம் பார்த்ததில்ல. அடுத்தது ஒரு 2-3 படங்கள் நான் அவரை கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். நானும் அவரை போய் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருந்தா, நீ இந்த படம் வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் பாருங்க அப்படின்னாரு. வல்லரசு படத்துக்கு நான் போய் அவரை அந்த நேரம் கேட்கல. அது மாதிரி அவர் கேப்டன் யதார்த்தமாக பேசக்கூடியவர். எல்லாருக்குமே தெரியும் சார் நான் அவரை பற்றி என்ன சொல்கிறது. கேப்டனா எல்லாருக்கும் அவரை பெரியண்ணா படத்துல அந்த ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலான்னு ஒரு பாட்டு, அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு பாட்டு, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இளைஞர்கள் மத்தியில் அந்த டைம்ல நல்ல ஒரு வரவேற்பு. எந்த அளவுக்கு தம் அடிக்கிற ஸ்டைல் பாட்டு ரீச் ஆச்சோ இதுவுமே ஒரு ரீச் கொடுத்தது. அதுல நிறைய சரணத்துலலாம் வந்து தியேட்டர்ல போனது அந்த அந்த இளம் வயசு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸா இருக்கும், கொஞ்சம் 18+ஆவே இருக்கும். அந்த பாடல் அனுபவம், அந்த லிரிக்ஸ் எப்படி வந்தது? நானே எழுதுனது. சார் வந்து சொன்னாரு, இந்த இடத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம். பேசக்குள்ள இந்த சாங் நான் பாடி காட்டினேன், இதை வச்சுக்கலாமே, இந்த சாங் நல்லா இருக்கு, ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ 3ஆம் பிறையில் ஒரு ஸ்டோரி வரும்ல, ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாட்டு 3ஆம் பிறை, அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்குள்ளதான் ஸ்டோரி மாதிரி அதை ஆரம்பிச்சது. ரோட்டுல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம், எதிரே வந்த பையன் அவளை இடிச்சு போட்டானா, பையன் வந்து பொண்ணை பார்க்க, பொண்ணு வந்து பையனை பார்க்க, அப்புறம் அதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டோம், அவ்வளவுதான். அது பயங்கரமா வைபானது அந்த சாங். அதுக்கப்புறமா தியேட்டருக்கு போவாங்க, அது எங்கெங்க போறது எங்கெங்க வருது, அப்படியே 2 பேரும் தியேட்டருக்கு உள்ள போனாங்க. அது நல்லா இருந்தது சார். அது ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கும், ஒரு புது ரூட்டா இருக்கும் அந்த பாட்டு. 2 லைன் ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க, அடுத்து எம்மோன்றது வந்து ஒரு மாதிரி, அது என்னன்னா நீங்க அந்த அதுதான் லிரிக்கா போடாம அதுக்குள்ள அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு கேட்கறதுக்கு. சாங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா அது ஸ்டோரி பேஸ். அந்த ஃபர்ஸ்ட் படத்துலயும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு டூயட்டு, ஒரு சாங்கு விஜயகாந்த் இவங்க பொண்ணு அந்த செட்டப் எல்லாம் பாடுற ஒரு சாங்கு, ஒரு சாங்கு விஜயகாந்துக்கு டூயட்டு, ஒரு சாங்கு வந்து சூர்யாவுக்கு டூயட்டு, ஒரு பாட்டு வந்து இந்த மாதிரி இந்த ரோட்டில் ஒரு ஸ்டோரி பேசுறது. இப்படி எல்லா பாட்டுமே எல்லா கலருமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்தது அந்த படத்தில், பெரியண்ணாவில். அதனால தான் எனக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. நிறைய பேர் சொன்னாங்க, வரக்குள்ள கூட டிஸ்ட்ரிபியூட்டர் வரக்குள்ள கூட சார் இருப்பார், பாட்டெல்லாம் நல்லா, யார் புது பையனா நல்லா பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அங்கே நிற்பேன், நானும் தெரியாது. அது அவங்க இந்த யாரும் அவங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. புது பையனை யாரும் பரணின்னு பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு. நான் தான் அங்கே நிற்பேன், பரணின்னு எனக்கு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் தெரியாது. அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு மாதிரின்னு வச்சுங்களேன். யாருமே தெரியாமல் ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக யாருன்னே தெரியாது, அவங்க வந்து நம்ம பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லக்குள்ள, ஏன்னா வேண்டியப்பட்டவங்க அதாக இருந்து சொல்லலாம், நமக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்தது. அந்த படத்திலே நிலவே சரிகமா பதினி பாட்டோடைய பேத்தோஸ் ஒன்று வச்சிருப்பீங்க, சுரேந்தர். ஆமாம். அது சின்ன ஒரு போர்ஷன் மாதிரி தான் வந்துட்டு போனாலும் ஸ்டில் அந்த ஹம்மிங்கும் அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் வரதுமே வந்து ஒரு வேற லெவலுக்கு இருக்கும் அந்த பாட்டு. ஆக்சுவலாக அந்த சாங் வந்து நான் இந்த சாங் முடிச்சுட்டேன், ஒரு பேத்தாட்டிக்கு மாதிரி ஒரு வரும்பா அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஒரு பல்லவி வரைக்கும் அதை பண்ணிக்க, நல்லா ஒரு எப்படி பண்ணியோ அப்படி பண்ணிக்க அப்படின்ட்டாரு. நான் விஎஸ் நரசிம்மன் மியூசிக் டைரக்டர் இருக்கார் பாருங்க, அவரும் நிறைய படம் மியூசிக் பண்ணியிருக்காரு, அச்சமெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ராஜா சார்ட்ட சூப்பர் வயலினிஸ்ட் அவர். அவரை கூப்பிட்டு அந்த சாங்கை நான் வாசிக்க வச்சேன் அந்த பேத்தாட்டிக்கு. அவர் வந்து வாட்சார்னா அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டை கேட்டு ஒன்றுமே சொல்லலை, இதான் சார் இந்த டியூனு அப்படின்னா அப்படியே அவர் அப்படியே கனெக்ட் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களாம் எவ்வளோ அனுபவசாலிங்க. அந்த ராகத்தை மட்டும் சொன்ன, இது நடப்பயிரில் கம்போஸ் பண்ணியிருக்கானே அப்படி கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு அப்படியே வாட்சார். வாட்சிட்டு அந்த பேத்தாஸ் வந்து நான் எடுத்துட்டேன், நான் பாடி எடுத்துட்டு அதை வேற ஒருத்தர் சிங்கரை பாட வைக்கிறதுக்கு நம்ம மோகன் வைத்தியா இருக்கார்ல, ராஜேஷ் வைத்தியாரோட அண்ணன், அவரை தான் கூப்பிட்டு ஏவிஎம் ஆர்ஆரில் வந்து சாங்கு
எடுக்கிறதுக்கு வந்திருக்காப்புல. அவரும் நிறைய கிளாஸுகள் படித்தவர், எவ்வளோ நல்லா பாடக்கூடியவர். என்னமோ அன்னைக்கு அவருக்கு ஒத்துழைக்கல. ஒரு 3-4 டேக் எடுத்து பார்த்தேன், வரவே இல்லை. அப்புறம் சார் அப்படி இந்த ஆரம்பிக்கோட ரொம்ப சார் உள்ள ரசித்ததை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இங்கே அங்கே சொல்லிக் கொடுக்குறேன், ஏவிஎம் ஆர்ஆரில் ஹால்லேருந்து சொல்லிக் கொடுக்குறேன், கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரு கண்ட்ரோல் ரூமில் இருக்காரு, அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறேன். இப்படி ஆரம்பிக்கோட சார் ரசிப்பார், அப்படி ரசிப்பார். ஒரு 3வது இடம் பார்க்கல அப்படின்பாரு. அது இன்னும் என் ஞாபகத்தில் இருக்குது. சார் அப்படின்பார், சரியாக பாடலைங்க அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு 3-4 டேக் போய் அப்புறம் அவர் பாடம் இல்லை. அப்புறம் சொன்னார், என்னன்னு தெரியல சார், எனக்கு வாய்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாரு மோகன் வைத்தியா சார். என்னன்னு தெரியல, யாரும் எனக்கு செய்வேன்னு வச்சுட்டாங்களோ சார். இப்படியெல்லாம் இருக்காது சார், உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு கோல்டு கீடு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு ரேஞ்சு போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் மோகன் வைத்தியா சார் கேட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சுரேந்திரனையும் கூப்பிட்டு பொள்ளாச்சி மலை பாட வச்சுட்டேன். அப்புறம் இந்த சாங்கும் சுரேந்திரனே பாடட்டும் சார் அப்படின்னா அப்புறம் சுரேந்திரனை பாடினார். சூப்பராக பாடி கொடுத்தாரு அந்த பாட்டு. அந்த பேத்தாஸோட நீங்கள் முன்னாடி நிலவே பாடினீங்க. அதில் ஒரு சம்பவம் வந்துச்சுங்க, அதான் எனக்கு இன்ன வரைக்குமே மறக்க முடியாது அந்த பாட்டு. அந்த சாங்கை எழுதுனது வாசன், கவிஞர் வாசன். அவர் எழுதிட்டாரு, சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த பேத்தாட்டிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற அன்றைக்கி அவர் இறந்துட்டார். மறக்க முடியாத ஒரு சம்பவம். சசின்னு ஒருத்தர் அவர் கூட இருந்தாப்புல. அவர் சொல்கிறாப்புல, நான் இந்த பேத்தாட்டிங்க எடுக்கிறேன், எனக்கு அழுகே வந்துருச்சுங்க. ஏன்டா ஏதோ ஜாண்டிஸ் வந்துருக்கு போல இருக்குது, ஏதோ அதோட ஏதோ பீரோ ஏதோ சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டேன். ஷாக்கிங் ஆகி ஒரு மாதிரி இருந்தால் அந்த சாங்கு நான் கேட்டுட்டு அழுத பாட்டு சார். அந்த பாட்டு நான் எடுக்கக்குள்ளேயே அழுதுட்டேன். அந்த பாட்டை, அந்த வாய்ஸ் எடுக்கிற அன்னைக்கு மறக்க முடியாது என் வாழ்க்கையில் அந்த பாட்டு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு, உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன், நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறேன், உன் மௌனத்தில் 1000 பாட்டு, நான் மயங்குகிறேன் அதை கேட்டு, நீ காலையில் வருவதும் மாலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. இப்போ கூட எனக்கு அந்த சீக்வன்ஸ் அன்னைக்குள்ள எனக்கு கண்ணு கலங்கிடும். அது மாதிரி அந்த படத்தில் பார்க்கும்போது என்ன ஃபீல் வந்ததோ நீங்கள் பாடும்போது அதே ஃபீல் தான் வருவீங்களா? அந்த மாதிரி. ஏன்னா அதான் வாசனுக்காக அது பண்ண பாட்டாக எனக்கு இன்ன வரைக்குமே. பெரியண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. அடுத்தது 2வது படம் பார்வை ஒன்றே போதும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் வந்தது உங்களுக்கு? நான் பெரியண்ணா படம் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். யாருமே நம்பலை. என்னன்னு தெரியல. அந்த நேரம் நிறையா 1 வருஷம் ஓடி போச்சு. 99 அந்த படம் பண்ணேன். 2000 ஃபுல்லாக படமே இல்லை. 1 வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், எந்த வாய்ப்பையும் மேலே. நீங்களா போய் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே. அவங்கள தேடி வரல யாரும்? தேடியெல்லாம் அப்படியெல்லாம் சினிமாவில் எப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தேடி வருவாங்க. இல்லை சார், இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்கோம், அந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்குது, யாருப்பா அந்த மனுஷன், சரி அவர் நம்ம அடுத்த படத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு எனக்கு அமையலை சார். அதில் அமையவே இல்லை. ஓகே. அவ்வளோ ஹிட்டு கொடுத்தும் அமையலை. அதுக்கப்புறம் பார்வை ஒன்றே போதும் ஆரம்பித்தேன். பார்வை ஒன்றே போதும் எப்படின்னா அது சதான்னு ஒரு டேரக்டர் தான் அது ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்தார். முரளிகிருஷ்ணனுக்கு முன்னாடி அவர் சதாஜின்ட்டு ஒருத்தர், அவர் தான் நம்ம ஃப்ரெண்ட். அவர் தான் அந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். அவர் தான் பண்ணுறதுக்கு வந்தால் சில பல காரணங்களால அவர் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் முரளிகிருஷ்ணா உள்ளுக்கு வர்றாரு. முரளிகிருஷ்ணா கதை சொல்கிறாரு. இந்த பார்வை ஒன்றே போதும் அந்த கதையை சொல்கிறாரு. கதை பிடிச்சி போச்சு. ஃபவுண்டடாக கொடுத்தாரு ஸ்கிரிப்ட். அது பிடிச்சி போச்சு. அப்புறம் ராஜபால் அவர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் அந்த படத்தை ஆரம்பித்து பண்ணணும். அந்த படத்துக்கு நான் எல்லாமே மேனேஜர் மாதிரியே ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் பார்வை ஒன்றே போதும் வீட்டிலேருந்து தக்காளி சாதம் பண்ணி கட்டி எடுத்து ஆஃபீஸுக்கு போயிடுவேன். ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பண்ணேன் அந்த படத்தை. மியூசிக் டேட்டா மட்டுமே இல்லை. ஓகே. அப்படி பண்ண அந்த படத்தை இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்ல. இதுதான் புது விஷயம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து பெரிய ஸ்டார் கூட பண்ணதுக்கப்புறம் 2வது படத்துக்கு 2வது படத்துக்கு நான் வீட்டிலேருந்து சாதம் காலையிலே கட்டி ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸு பார்வை ஒன்றே ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன்.
எடுத்து போயிட்டு அங்கே வச்சுட்டு அந்த கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனி ஏன் தான் நான் தான் இருந்து பார்க்க வேண்டியது ஆகி போச்சு. அவர் ராஜ்பாலியன்ட்ட பயங்கர ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. அந்த கம்பெனிக்கு அப்படி தான் இருந்தேன். அவ்வளோ அதுக்கு 1 கோடி பக்கம் செலவு பண்ணார். என் மூலம் தான் எல்லா காசுமே செலவானது. 5 காசு கூட எனக்கு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு நேர்மையான கேரக்டர் நான். அப்படி இருந்த அந்த படத்தில் அதே போல் ராஜ்பால் இருந்து முடித்து அந்த படம் வந்து பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு 5 ஸ்டார் ஆடியோ வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சாங் எங்கே பார்த்தாலும் அப்போ தான் பரவுது. அவர் வந்து சடசன்னு வித்துட்டார். அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே இன்னும் பெரிய லாபம் அவருக்கு கிடச்சிருக்கும் ராஜ்பாலுக்கு. அதுக்குள்ளே அவர் அர்ஜென்ட் போட்டு கொடுத்துட்டாரு. கிடைக்கட்டும். அப்போல்லாம் அப்படி தானே உங்களுக்கு படம் மாதிரி கொடுத்தாங்க. படம் வந்து இங்கே வந்து 50,000 நாள் இங்கே சென்னையில் ஒன்றுச்சு. திருச்சியில் 100 நாளுக்கு மேலே ஒன்று இந்த படம் பார்வை. பாட்டுன்னா அப்படி ஒரு பம்பர் கிட்டு. ஆமாம் சார். நான் ஊருக்கு போகிறேன், எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டுங்க அப்படி ஒரு ஹிட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சின்ன தம்பிக்கு பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் அந்த பார்வை போய் பார்த்துருக்கேன். எங்கே போகிற இடமெல்லாம் அந்த பணம் ஸ்பீக்கர் வச்சு போட்டு அவனை பாட்டுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா அந்த நேரம். அந்த படம் கொடுத்த சந்தோஷத்தை எந்த படமே கொடுக்க முடியாது. அந்த படம் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுங்களேன். இடையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டம் இல்லாமல் லைஃப்பில் வர முடியாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும். அந்த மாதிரி அந்த படத்துக்கு அமைஞ்ச பாட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த அசைந்தாள் அந்த சதான்னு சொன்ன பாருங்க, அவருக்கு தான் நான் வந்து இந்த அசைந்தாலும் காட்டுக்கும் திரும்ப பார்த்தோம் கம்போஸ் பண்ணது. அவர் தான் பிக் பண்ணதா இந்த சாங்? இல்லை கம்போஸ் பண்ணது. இந்த 2 சாங் அவருக்கு நான் கம்போஸ் பண்ணிட்டேன், அந்த சதா ஜி டைரக்டருக்கு. அதுக்கப்புறம் அவர் இல்லை அந்த 2 சாங்கும் இதுக்கு கம்போஸ் பண்ண ரெக்கார்ட் பண்ணல. அப்புறம் அந்த 2 டியூனுமே இதுக்கு யூஸ் பண்ணேன், இந்த கதைக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி மற்ற சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி துளியாக லாஸ்ட்டாக தான் நீ பார்த்துட்டு போனாலும் அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர் முரளிகிருஷ்ணாட்ட இந்த சாங் ஒன்று இருக்குது சார், இது இப்படி பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது. ஆமாம், அதுலேயும் அப்படி தான். இல்லை அப்போல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஆல்பம் தான் ஹிட் ஆகும். ஆமாம், அந்த மாதிரி தான். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனால் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், உன்னை பேசிக்கிட்டே தான் இருப்பேன், அட கிளவியான பின்னே அடகிட்டாது இந்த வாய்ப்பு, நல்ல இளமை இருக்கும் போதே இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. அடி சரியான டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா டக்கு 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 டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா. செம்ம சூப்பராக இருக்கும். அதாவது ஒளியோட கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த அடியை தான் வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஃபேமஸ் அந்த பாட்டு. ஓப்பனிங்ல அந்த கௌசல்யா சுப்ரபாதத்தோட என் மிஸ்ஸஸ் பாடினது. என் மிஸ்ஸஸ் என் ஒய்ஃப் பாடினது. அது அவங்க சிங்கர் தானே? ஆமாம், கௌசல்யா சுப்ரஜா என் ஒய்ஃப் பாடினது, சுமித்ரான்ட்டு என் ஒய்ஃப். அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டு. பசங்களுக்கெல்லாம் அப்படி கற்பனை. அது ஷூட் பண்ணக்குள்ளே இந்த உதயம் தேட்டரில் ஷூட் பண்ணாங்களா, அங்கேயே தான் சொன்னாங்க, சார் இந்த சாங் செம்மையாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. அந்த உதயம் தேட்டரில் பார்த்த சில பேர் அப்படி இருக்கு சார் அந்த சாங்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு நானே எழுதுனது. ஆமாம், பயங்கர வைப்பாக போனது. இன்ன வரைக்குமே அது வைப்பு தான். அப்படி ஒரு வைப்பை தான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஒரு கரெக்டான படம் அமையணும். அப்போ அமைஞ்சது படங்கள். இன்னைக்கு நமக்கு ஆர்டிஸ்ட் இப்போ தனுஷோ சிவகார்த்தியெல்லாம் கிடைச்சாங்கன்னா பிரித்து எடுத்துருவேன். ஏன்னா அமைய மாட்டேங்குது. இல்லை சார், கண்டிப்பாக வரும். அமைஞ்சனா அடிச்சு தூக்கிடுவோம், மியூசிக்கெலாம் அடித்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவோம். அந்த படத்துலேயே அசைந்தாடும் பாட்டு வந்து ஜானகி அவர்கள்லாம் பாடம் வச்சுருப்பீங்க. அந்த பாட்டு எப்படி எடுத்தது? அவங்க ரெக்கார்டிங் செஷன் என்ன மாதிரியான மெமரிஸ்லாம் இருந்து அதை பற்றி ஷேர் பண்ணுங்க சார். அவங்கள பொறுத்தவரை ஜானகி அம்மா பொறுத்தவரை நம்ம அவங்களாம் லெஜெண்டு. அவங்களால ஒன்றும் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி அதான் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் டாக்டர் கம்போஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்றேன். ஜானகி அம்மாவை வந்தாங்க, வந்து டியூனை கேட்டாங்க. ஜானகி அம்மா அதுக்கு முன்னாடியே ராஜா ரெக்கார்டிங் செட்டில் நான் நிறைய முறை ராஜா சார் ரெக்கார்டிங் செட்டில் அவங்கள பாடினதை நிறைய பார்த்துருக்கேன். இப்போ எனக்குன்னு கூப்பிட்டு அவங்கள பாட வைக்கிறேன். எனக்குன்னு கூப்பிட்டு பாட வைக்கல, வந்தாங்க, வந்துட்டு டியூனை கேட்டாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, அப்படியே வாய்ஸ் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. என்ன கம்போஸ் பண்ணோன்னா அப்படியே பாடுறாங்க. அப்படி ஒன்று நிப்பாட்டாங்களே அங்கே. இல்லை அந்த பாட்டு என்ன கம்போஸ் பண்ணோன்னா அப்படியே பிடிச்சாங்கங்க. ஜானகி அம்மாலாம் அதான் சொல்கிறேன். இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய சிங்கர் வர்றாங்க, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை.
அதாவது ஒரு பாட்டை ஒரு விஷயத்த ஒரு 2-3 தடவை கேட்கணும். அப்போ உள்ள சிங்கர்லாம் வந்தாங்கன்னா அந்த டியூனை வந்து வாக்மேனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் ஒரு 3 தடவை 4 தடவை கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆனாங்கன்னா 1 இன்ச்சு 1 நோட்டு கூட தப்பாக பாட மாட்டாங்க. அப்படி சிங்கர். இன்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் வந்ததுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஒரு லைனை அப்புறம் எடுத்துக்கோங்க சார், இந்த ஒரு லைன் மட்டும் ஓகே பண்ணிங்க சார், அடுத்த லைன் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணால் பஞ்சு மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சு அதில் ஒரு சோல் உயிர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் அன்றைக்குள்ள சாங் நிறைய நிற்காததுக்கு காரணமே அதுவும் ஒரு. அந்த பாட்டு வந்து கொஞ்சம் காமத்தோட கலந்து இருக்கிற மாதிரி பாடலாக இருக்கும். ஆமாம். அதில் அந்த என் மார்போட சம்திங் அந்த லிரிக்லாம் வரும்போது அது ரொம்ப ஆப்டா இருந்தது அவங்களுடைய வாய்ஸுக்கு. நிறைய பாடல்கள் அவங்களுடைய பாடல்கள் அந்த மாதிரியான இதில் கேட்டிருக்கோம். ஆமாம். அந்த வார்த்தைகள் அந்த இதெல்லாம் எப்படி சார் அதை எடுத்தீங்க? பாவிஜய் வந்து ஒரு சூப்பராக எழுதக்கூடியவர். பாவிஜய் எனக்கு அப்போ ஃப்ரெண்ட் அவர். நான் பெரியண்ணா பண்ணிட்டு எஸ்எஸ் ஆஃபீஸ்ல வந்து போகக்குள்ள பார்ப்பார் என்னங்க எனக்கெல்லாம் பாட்டு இல்லையா அப்படின்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் எழுத வைக்கல. இந்த படம் பார்வண்டி பதுமே பாவிஜய் கூப்பிட்டு எழுத வச்சேன். சூப்பராக எழுதுறாப்புல. நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை ட்ரை பண்ணுவார். அந்த பாவிஜய், சினேகன், நாமத்துக்குமார், நிறைய பேர் வந்த கவிஞர்கள் எல்லாருமே அவங்க திறமை அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணது தான் பார்வண்டி பதுமே. மேல் கீழாயதே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் அண்ணன்ற கோப்பைக்குள் நான் விழுந்தே பாலோடு வாய் கொண்டு பாலோடு தேன் கொண்டு வாய் கலந்தே ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலாம் காதலாம் ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலாம் காதலாம். வார்த்தையா எப்படி பாருங்களேன், அசைந்தாடும் காற்று அழகான பூ ரெண்டுத்துக்கும் சேர்ந்தது காதல். அலையாடும் கடலும் அது சேரும் மணலும் பயங்கர கிட்டு. இந்த துளி துளியா சொன்னேன். இந்த பாட்டை வந்து லண்டன்ல இருந்து ஒருத்தர் அவரு 2-3 தடவை கால் பண்ணிட்டார். இந்த மாதிரி பாட்டை நீங்க திருப்பி பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாரு அடிக்கடி. சார் நீங்க எப்படி சொல்றீங்க, நான் இதை விட பெட்டரா கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறேன். சார் நான் வந்து ஒரு ரெயின்ல அந்த மழை பெஞ்சிக்கிட்டுக்குள்ள இந்த சாங்கை போட்டு நான் கார்ல போக்குள்ள என் பிறவி பையனே அலைஞ்சா மாதிரி இருக்கு சார் இந்த பாட்டு. இல்லை சார் எப்படி சார் கம்போஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது எனக்கு சிலுக்குது அவர் சொல்லக்குள்ள. பட் நான் வந்து கம்போஸ் பண்றேன், நான் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கம்போஸ் பண்றேன், எங்கேயோ ஒரு மூலையில அந்த பாட்டை கேட்டு அவங்கள வைப் பண்ணுது பாருங்களேன். அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மா. எங்கேயோ ஒரு மியூசிக் தொகுப்பு பண்றோம், அந்த டியூனுக்குள்ள எல்லாம் கடவுள் தான் இருக்காரு. அந்த 2 லைன் பாடம் பண்ண முடியுமா சார்? துளி துளி தான் நான் ஆரம்பிப்பேன் சார். பூமி எங்கும் எல்லா வீடுமே சரி தன் தான தன தான வாழ்ந்திருக்கும் கனவுகள் வருதே கனவுகள் வருதே காதலியே உன்னை தழுவிட தழுவி துள்ளி. அது ரிதம் பேட்டர்ன் சூப்பரா பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா டக்கு டும் டும் டக்கு டும் டும் டக்கு டும் டும் டக்கு டும். இது செப்பரேட்டா அந்த பாட்டை போய் ஒரு பயங்கர பூஸ்டப் பண்ணும். சூப்பரா இருந்தது ரிதம் பாட்டு. இப்போ அசைந்து இப்போ நிலையில பாத்தீங்க டங் டிங் டாக் சிக்கி சிட்டான் சிட்டாங் சிக்கி டங் டிங் டாக் சிக்கி சிட்டான் சிட்டான். ரிதமே வாயில சொல்லலாம். அந்த பாட்டோட அந்த கலவை, அதனால தான் அது காலம் கடந்து நிற்குது. ராஜா சார் சாங், எம்எஸ் சார் சாங்லாம் அப்படிதான். ரிதமும் செப்பரேட்டா அந்த கேப்ல பண்ணுவாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் குப்பை வந்ததுல நம்ம எங்க போடுறோம் என்னன்னே தெரியாம ஒரு கொலாப்ஸ் ஆகிப்படுது. அதனால நிறைய சாங் நிற்கிறது கிடையாது. ரிதமும் ஒரு பேக் தானே சார். எங்கெங்க நோட்டு பாடுறோம், எங்கெங்க கேப்ல அந்த ரிதம் கேட்கணும், அப்பெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது மியூசிக் பற்றி. நான் பாடக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுது. அதனால தான் நிறைய சாங் இப்போ வந்து நிற்காம போயிடுது. இன்னும் ஒரு 10 படம் தெளிவான படம் பண்ணாலே போதுங்கிறது தான் நான் அந்த மோட்டிவேஷனில் தான் இருக்கேன். அமையட்டும், பார்ப்போம். ஒரு படம் முடிச்சிருக்கேன், இந்த படம் வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாடலை வந்து சொர்ணதலா அவங்க பாடியிருப்பாங்க. ஆமாம், அந்த மொமெண்ட் அவங்களுடைய நிறைய பாடல் உங்களுடைய ஜேர்னியில் பாடியிருக்காங்க சார். அவங்க வந்து என் மியூசிக்கில் ஒரு 10-15 பாடல் பாடியிருப்பாங்க சொன்னதா. அதில் பம்பர் ஹிட் வந்து இந்த பாட்டு, அப்புறம் பொள்ளாச்சி மலை ரோட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முதலாம் சந்திப்பு. அவங்க பாடின நிறைய சாங் ஹிட்டு, சூப்பராக பாடுவாங்க. பொட்டெடுத்து வச்சு விட்டப்பா முன்னா, அதெல்லாம் அடுத்த படத்தில் கேட்கலாம், அடுத்த கேள்வியாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த சாங்கை அவ்வளோ சூப்பராக பாடினாங்க. ரெக்கார்டிங் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஜானகி அம்மா வந்ததும் கேட்டதுமே ஒரு தடவை பாடிட்டாங்கன்னு, ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டேஷன் என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு பெருசாக எங்களுக்கு தெரியல. இல்லை, சொர்ணலதா பொறுத்தவரை அது ஒரு இசை ராட்சசிங்க. அது எப்படின்னாக்கா, அதை பொறுத்தவரை எப்படின்னா வந்து கேட்கும் ஒரு டியூனை, கேட்டுட்டு அப்படியே டேப் ரெக்கார்டு மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணிடும். என்ன பாடுறோமோ அப்படியே அப்சர்வ் பண்ணிடும்.
பாடி 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 இன்னொன்று ராஜா சார் சாங்கை பாடி 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 பழகி வந்துட்டாங்க ஒன்று. இன்னொன்று அப்சர்வ் நிறைய பேருக்கு அந்த டியூன் அப்சர்வ் இருக்குங்களே, அது சில பேருக்கு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு 4 தடவை சொன்னால் கூட வராது. அது ஒவ்வொருத்தர் மைண்டை பொறுத்து, அந்த மைண்டு எப்படி கேட்ச் பண்ணுதுங்கிறத பொறுத்து. அப்படி சொன்னதான் வந்து ரொம்ப நான் அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தி வாங்கின பாட்டு இந்த அடடா ஊர்குளத்தில். அதுதான் அவங்களுக்கு டாப்பு பிச்சு. அந்த சரணம் பாடக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. நரம்பெல்லாம் தெரிஞ்சது. இப்படி விடலாது, நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாடிடுறேன் சார் அப்படின்னாங்க. ஒரு வெறித்தனம் அந்த சிங்கர்கிட்ட தான் நான் பார்த்தேன். ஒரு கம்போசர் என்ன நினைக்கிறாங்களோ அதை பாடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச சொன்னதான் நான் நிறைய பாட்டு பாடியிருக்கணும். ஏனோ கடவுளை வந்து அவ்வளோ குயிக்காக அழைச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு யூனிக் ஒரு தனி வாய்ஸு. ஜானகியம்மா மாதிரியும் கிடையாது, சுசிலாம்மா மாதிரியும் கிடையாது, சித்ராம்மா மாதிரியும் கிடையாது. சொன்னதான் ஒரு தனி பேட்டர்ன் வாய்ஸு. அது ஒரு மேக்னெட்டிக் வாய்ஸ் மாதிரி. அது ஒரு மேக்னெட்டிக். அதான் கடவுளோட படைப்பில் அந்த மாதிரி இந்த வோக்கல் வந்து தனித்தனியாக படைச்சு விடணும். சில பேர் ரிசம்பிள் வாய்ஸ்லேயே பாடுவாங்க. சுசிலாம்மா பாடுறாங்கன்னா அதை மாதிரியே நிறைய பேர் பாடுவாங்க. சித்ராமா பாடுறாங்கன்னா அதை மாதிரியே நிறைய பேர் பாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பாடுவாங்க. ஆனால் சொன்னதை வந்து தனி ஸ்டைலு, தனி வாய்ஸ், அந்த யூனிக் தனி. அதான் இசை ராட்சஸ்ன்னு சொல்லிட்டேனே, ஒரு வார்த்தை, அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லுறது ஒன்றும் இல்லை. அந்த படத்துல அடுத்தது வந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதல், அது வந்து சித்ரா மேடம் பாடினது அந்த பாட்டு. அந்த ஆல்பத்தில் அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு அது நான் எழுதி இசையமைச்சு அவங்கள பாட வச்சது. அந்த அனுபவம் வந்து அதான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அது அந்த பாட்டு வந்து இந்த லேடிஸுங்க இருக்காங்கல்ல, இந்த கல்யாணம் ஆகாத ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்களேன், அவங்களெல்லாம் அந்த சாங் பயங்கர ஆக்பே பண்ணிடுச்சு அந்த சாங். ஏன்னா அப்போ சொன்னவங்க நிறையா பேர் என்னை வந்து பாராட்டின அந்த ரசிகர்கள் லெட்டர் எழுதுவாங்கள்ல, நிறைய லேடிஸ் தான். அந்த லெட்டர்லாம் வச்சுருக்கேன், எங்கே தூக்கி போட்டிருக்குன்னு தெரியுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ பேரும் ஏன் அந்த சாங் லேடிஸுங்க அதிகமாக ரசிச்சாங்கன்னா இந்த லெட்டரை வச்சு தான் நான் சொல்கிறேன். நிறையா பொண்ணுங்க அதுக்கு அந்த சாங் அவ்வளோ சூப்பராக இருக்குது சார், அவ்வளோ சூப்பராக இருக்குது சார், அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். ஏன்னா லிரிக்காவே நீங்கள் அழகாக அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க. திருடி இதயத்தை ஏதோ ஒரு மனசு வருத்தத்தில் இருக்கிறவங்கள வந்து, இல்லை நீ எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்கள வந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடு, நீ என்னோட ஹார்ட்டை எடுத்துட்ட, அதை என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரு, நான் பழையபடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாட்டு. அந்த சரணத்திலையுமே வந்து அவர் சைட்ல இருந்து பேசுறது வந்து பேசுகிற பேச்சை நிறுத்தி விடு, ஆமாம் பெண்ணே என்னை மறந்து விடு, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது வந்து நானே எழுதுனது, இசையமைச்சு நானே எழுதுனது. அதில் என்னன்னாக்கா அந்த லவ்வோட ஃபீலு, இன்னொன்று வந்து அதை அமைஞ்ச விதம், இன்னொன்று பாடின விதம். சித்ரா மேம் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறாங்க, அதான் சொல்லலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சிங்கர் இருக்காங்க, அவங்களை நீங்கள் எந்த சாங் பாட வச்சாலும் அவங்க சாங் ஹிட்டுங்க. அவங்க அந்த கம்போஸோட ஃபுல் ஃபீலை அப்படியே பாடிடுவாங்க. இன்றைக்கி அந்த ஃபுல் ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ நிறைய பேரை கூப்பிட்டு பாட வைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு கூட நான் 2-3 பேர் ட்ரை பண்ணேன். 3வது சிங்கரை தான் பரவாயில்லன்னு ஓகே பண்ணியிருக்கேன். அப்போனா பாடுறவங்க அவ்வளோ ரேராக இருக்காங்க. நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஒரு என்ன கம்போஸ் பண்ணுறாங்க, நான் பிரித்து இப்போ பாடுறேன்ல, ஒரு விஷயத்தை பிரித்து இப்படி பாடுறேன்லங்க, அதை அப்படியே பாடினா தானே அது ஹிட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பட்டடியாக பாட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படின்னாக்கா, இப்போ அன்னக்கிளி ஒன்றை தேடுதுன்னு ஒரு சாங்கு ராஜா சார் பண்ணது. அந்த ஹம்மிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஹம்மிங் வருடி விட்டு அடுத்த அன்னைக்குலேயே ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு இதை வந்து 15 நாள் கம்போஸ் பண்ணியிருக்காரு ராஜா சார். பீச்சில் நடந்துக்கிட்டு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு ஹம்மிங்கை வந்து 15 நாள் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டுக்கு எவ்வளோ ஆப்டாக அதை கம்போஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அன்னைக்கிளி ஒன்று தேடுதே, அங்கெல்லாம் ஒரு சங்கதி இருக்கு, தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்போ மினி வாடுது வாடு வாடு இப்படியெல்லாம் இருக்காதுல்ல. இதை டிஎம்எஸ் எப்படி பாடுறாரு, அன்னைக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிறாரு. பத்தடி அடிச்சுட்டாரு ஒரே அடியா. ஏன்னா நான் நினைக்கிறேன் இளையராஜா வந்து டிஎம்எஸ்க்கு ஏன் அதிக சாங் கொடுக்கலன்னா இந்த வளைவு நெளிவு அதிகமாக பாடலையோ, அதனால அவருக்கு ஃபிட்னஸ் ஆகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் இல்லை, இருக்கலாம் சார். இந்த ஒரு சாங்கை 2 பேரும் பாடினதுல இந்த அம்மா சூப்பராக பாடியிருக்காங்க. என்ன கம்போசிங் அப்படியே பாடியிருக்காங்க. அவர் இப்படி பாடலையோ அப்படின்னு நான் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் டிஎம்எஸ் மிகப்பெரிய சிங்கர், அதை நான் வந்து அவரை குறைச்சி மதிப்பிடலை. இவரோட கம்போசிங்க்கு அந்த மாதிரி செட் ஆகலையோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதிகமாக டிஎம்எஸ் அவர் யூஸ் பண்ணலையோன்னு நான் நினைக்கிறேன். பேக் டு பார்வை ஒன்றே போதுமேலே வந்து டைட்டில் ட்ராக் ஏதோ சம்திங் அந்த ஒரு ட்ராக் மட்டுமே வரும் இல்லை, கிருஷ்ணராஜ் அவர்களும் மால்குடி சுபா, மால்குடி சுபா என் மிஸ்ஸஸ் பாடினது. அது நல்லா இருந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன்.
ஒரு மாதிரி தும் தக்க ஆமா. அந்த சாங்க்கு வந்து பாரதிராஜா சார் பயங்கர ஃபேன். இல்ல நான் அது ஏதோ சின்ன வயசுல கேட்டிருக்கேன். திருப்பி 2-3 தடவை கேட்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுத்தது. ஆமா, அந்த பாட்டு நான் பண்ணிட்டு அதாவது பாரதிராஜா வந்து எங்க போனாலும் அந்த பாட்டு கேட்குதான். அவர் கூப்பிட்டு பாராட்டினாரு. அந்த ஹம்மிங் ஒரு சார். ஆமா, அது ஒரு மாதிரி வருடி விட்டு போற மாதிரியே இருக்கும் அந்த இது. தும் தக்கு தானா தும் தக்கு தானா ஹாபிலே அந்த மாதிரி வரும் பாட்டு. ஒரு மாதிரி அது ஒரு ஹிந்தி ஸ்டைலில் ஐடியா பண்ணது அந்த சாங்கு. ஆனால் படத்தில் வைக்கல அந்த பாட்டு. இல்லை, ஆல்பமாக கேட்கும்போது ஆல்பமாக நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் இன்னொன்று வந்து அந்த காதல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணராஜ் அவருடைய வாய்ஸ் சின்ன ஒரு பிட்டு தான் இருக்கும். எழுதுனது நானே தான் எழுதுனேன். அது அந்த டைமில் அந்த ஆல்பமோட கேட்கும்போது இன்னமும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது எப்படி சார் அது ஆரம்பிச்சது? அதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்கிறாங்க, சில நேரம் காதல் பிரிஞ்சிருது, சில நேரம் சேர்ந்துருது, சில நேரம் வருத்தம் வருது. வாழ்க்கையே அப்படி தானே சார், எல்லாமே கலந்தது தானே. எல்லா நேரமே நம்ம சந்தோஷமாவே இருக்கும், ஜாலிடான குச்சிக்கிட்டேவா இருக்கும், எல்லாமே வருது தானே, கலந்தது தானே வாழ்க்கை. நீங்க தான் எழுதுறீங்களா அந்த பாட்டை? ஆமா, நான் தான். ஆனா வரிகள்லாம் அதுல ரொம்ப சூப்பரா எழுதிருக்குமே. மூளை உள்ள மனிதனெல்லாம் முட்டாளா மாத்துது, பட்டப்படிப்பு படிச்சவனையும் பைத்தியமா மாத்துது, காசு உள்ள கடங்காரனா ஆக்குது, காசு உள்ள மனிதரை என் கடங்காரனா ஆக்குது. ஹேய், காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, அத்தா சுத்தா கும்மா தலம் கிர்ரத்தா பொட்டுக்கு தலம் சம்போ சுதா ரைட். அந்த டைம்ல லவ் ஃபெயிலியரா இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை ரசிச்சவங்க எல்லாருமே இந்த பாட்டை திருப்பி கேட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அதிக படமே பண்ண தேவையில்ல சார். நல்ல படம் ஒரு 10-15 படம் பண்ணாலே ஒரு மியூசிக் டேரக்டரோட போதுமானது தான். நிறைய படம் பண்ணணுங்கிறதே ஒன்றும் கிடையாது. ஏன்னா மகேந்திரன் மிஞ்சி போன 9 படம் தானே பண்ணியிருக்காரு. நம்ம காலத்துக்கு நிற்குது, அது மாதிரி பண்ணாலே போதும். சினிமாங்கிறது நம்ம போனதுக்கு அப்புறமா நம்மளோட பதிவுகள் இருந்துச்சுன்னா அதான் சார் நம்ம பேரை சொல்லுவோம். அந்த நேரம் சம்பாதிக்கிறோம், எதை போட்டு உருட்டுறோம், வச்சுறோம், கடையை வைக்கிறோம், வியாபாரம் பண்ணுறோங்கிறது வேற. அது காலம் கடந்து யாருக்கா ஒரு 2 பேருக்கு அது ஒரு மனசப்போ நீங்கள் நான் சொன்ன கேட்டோன்னு சார், அந்த சாங் கேட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி உணர்வு வந்துச்சு சார் அப்படிங்கிறீங்களா, இதுதான் வேணும். நீங்கள் என்ன நான் காசு வாங்கினாலும் அது என் மைண்டில் நிற்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன இந்த வேர்டு தான் என் உயிருக்குள்ளே போய் பதிவாகும். அது இந்த பாட்டை கேட்டு நான் இப்படி ஆனது சார், நான் அதுதான் என் உயிரோட பதிவு. சூப்பர் சார். அந்த பார்வை ஒன்றை போதுமே ஆல்பமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். ஆமாம், அந்த படமும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது. ஆமாம், அந்த படத்தில் இருக்கிற 2 பேருமே இப்போ இல்லை. ஐயோ, அது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். அது நினைக்கக்குள்ளலாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னா என்ன அறியாமே நான் ஒரு மாதிரி சோகமாயிடும் அதை நினைச்சேன்னா. அவங்களுடைய நினைவா அந்த பாடல்கள் தான் சரி, அந்த அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கக்குள்ளலாம் அவங்க அந்த உயிரோட இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு. கண்டிப்பா என் பாட்டே டிவியில் போகக்குள்ள அவங்க 2 பேர் முகத்தையும் பார்க்கறதுக்காகவே நான் பார்ப்பேன் அந்த பாட்டை. என் பாட்டுன்னு தாண்டி அவங்க முகத்தை பார்க்கறதுக்காக அந்த பாட்டை நான் பார்ப்பேன். அந்த மாதிரி அவங்களோட குணால் அவர்களுடைய நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அவர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன மாதிரி சார் இருந்தது, எப்படி இருக்கும்? குணாலுக்கு அதிகம் தமிழ் பேச தெரியாது, 1-2 வார்த்தைங்கன்னு சொல்லலாம். ஹாய் ஜி அப்படிம்பாப்புல, நல்லா பேசுவாப்புல, நல்ல டைப்புங்க அந்த பையன் வந்து. நல்ல அந்த நேரமெல்லாம் நாங்களாம் ஒரே ஏஜ் தானே, நானும் அந்த காலகட்டம் தானே. அது மாதிரி நல்ல டைப்பு தான். என்னவோ ஒரு வாழ்க்கையில் சில விஷயங்கள் விதியை வந்து விளையாண்டுட்டு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவரோட லைஃபு. மோனெல்லாம் தான், மோனல் எனக்கு பயங்கர ஷாக்கிங். இங்கே தானே இறந்துட்டாங்க. ஆமாம், அது என்னன்னே தெரியல. என்ன உள்ளுக்கு என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் பேருக்குமே அதுதான் பாருங்களேன். அது இப்போ அங்கே குணாலை பற்றி விசாரிச்சா அவங்க ஒய்ஃபு சைடு ஏதோ வேற பொண்ணு கூட ஏதோ கல்யாணம் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். மோனல் லவ் பண்ணது தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லவ்வில் போய் இப்படி உயிரை மாற்றிடுவாங்களா? லவ்னா லவ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதானே. ஒன்று கிடைக்க போது கிடைக்காம இருக்க போகுது, அவ்வளோதானே. அதுக்காக உயிரை மாற்றிக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. என்ன மனநில இருந்து அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியல இன்ன வரைக்குமே. எனக்கு அது சிம்ரனே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்களா, அவங்க தங்கச்சி போன இல்லைப்பா சொல்லுவாங்க. நான் அந்த இன்டர்வியூ பார்க்கல எனக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அவங்களும் இன்னும் அவங்க தங்கச்சி எப்படி மறக்க முடியும்? கண்டிப்பாக. குணால் வந்து இந்த பார்வை ஒன்றை போதுமே பாடல்கள்லாம் கேட்டு என்னதான் தமிழ் தெரியலனாலும் லிரிக்ஸ் தெரியலனாலும் மியூசிக் ஃபீல் வந்து யாருக்கா இருந்தாலும் அது கடந்துடும். ஆமாம் ஆமாம். அவர்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் என்ன மாதிரி? அவர் வந்து என்ன கேட்பாரு, ஜி நான் அந்த பாட்டுக்கு நடித்தது உங்களுக்கு ஓகே ஜி அப்படிம்பாரு. இந்த 2-3 வார்த்தை அப்படி பேசுவாப்புல. ஜி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பேச ரொம்ப விஷயங்கள். ஏன்னா அவருக்கும் தமிழ் அவ்வளோ தெளிவாக தெரியாது. 1-2 இங்கிலீஷ் வேர்டு பேசிக்குவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் சிரிப்பாப்புல. அவரோட ரொம்ப முக்கியமான விஷயமே சிரிப்பாப்புல. அவர் என்ன நம்ம நல்ல விஷயம் சொன்னாலும் சிரிப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு மொழி. சிரிச்சு அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்குறது. சிரிக்குதா அவ்வளோ அழகாக இருப்பார். எல்லா பிள்ளைங்களும்
அதெல்லாம் குணால் தானே சொல்லியிருந்தாங்க. அந்த ஹேர் ஸ்டைலுமே அந்த டைம்ல அந்த காதலர் தினம். ஆமா, காதலர் தினம் பயங்கர ட்ரெண்டிங் ஆனது. அந்த மாதிரி குணால் வந்து மறக்க முடியாது, லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மனுஷன் குணால், மோனல். ஏன்னா என் லைஃபே அவங்கள வச்சு தானே தொடங்கினது, மிகப்பெரிய லெவலில் இடத்துல கொண்டு ரீச் பண்ணது. அது என் வாழ்க்கையில மறக்க முடியாது. மோனல் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசுற மாதிரியான பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும்? மோனலுக்கும் சுத்தமா தமிழ் தெரியாது. இவருக்காவது 1-2 பேசுவாரு. மோனலுக்கு ரொம்ப அந்த நேரங்கள் தமிழ் வார்த்தை 1-2 அந்த ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, வந்தா கை கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். சாங் ஹிட் ஆனதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க ரொம்ப. அதெல்லாம் என்ன சொன்னாங்க? அது 2வது படம் பண்ணக்குள்ள நாங்க எல்லாம் மீட் பண்ணோம். ஒரு சாங் ஒன்று பேசாக்கணும் பேசும்போது சாங் பண்ணியிருக்கேன். அந்த சாங் ஏவிஎம்ல தான் ஷூட் பண்ணாங்க. ஏவிஎம் அந்த ஜெயில் செட்டு போடுவாங்களே ஏவிஎம், அந்த இதுக்குள்ள ஆடி இருந்தாங்க. அப்போ நான் அந்த ஃப்ளோவில் போயிருந்தேன். போகக்குள்ள எல்லாரும் என்னை சுற்றி வந்துட்டாங்க. மறக்க முடியாது இப்போ வரைக்குமே. எங்கள் அம்மா என் தம்பிங்கெல்லாம் அழைச்சி போயிருந்தான். அப்போது எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மோனல் கூட போட்டோ எடுத்துட்டாங்க. மோனல் வந்து ஒரு பயங்கர இசை பிரியதான். இசை பயங்கரமாக ரசிப்பாங்க. சாங் சூப்பர் அப்படிம்பாங்க, நாடக்குள்ளேயே சொல்லுவாங்க. ஓகே, அப்படி நான் போனேன்னா அந்த இதை கை காட்டி அப்படி சொன்னாங்க. அது மாதிரி நிறைய அதெல்லாம் இன்னும் எனக்கு மறக்க முடியாத நிறைய இன்னும் அவங்க உயிரோட தான் எனக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. சார், நான் முத்துக்குமார் உங்களுடைய லைஃப்ல நிறைய பாடல்கள் அவர் தான் வந்து திருடியது. ஆனால் உங்களுக்கு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ட்ரைக் ஆனிச்சு, அதை தான் அவர் கேட்டார் என்கிட்ட பேசக்குள்ள. திருடியதை திருப்பி கொடுத்து விட்டு காதலான்னு எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு அப்படின்னு கேட்டார். அதுதானே அந்த பாட்டோட விஷயமே அப்படின்னாங்க. அதே போல் நான் முத்துக்குமார்லாம் நல்ல ஃப்ரெண்ட். இங்கே கூட வருவாப்புல, இந்த மெகா மார்க்கெட்டு இங்கெல்லாம் வருவாப்புல. இங்கே வருவாங்க, இங்கெல்லாம் பார்ப்போம். பையனை அரைச்சி வருவாப்புல. அவள் தான் இடம் பார்த்துக்கிட்டாப்புல. இங்கே நம்ம ஏரியா தான் வந்து இடம் பார்த்துக்கிட்டாப்புல. நல்ல இடமா பார்த்து வாங்கி அப்பார்ட்மெண்ட் வாங்காத இடமா வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் கேட்பாப்புல. அதெல்லாம் பேசுவாப்புல. நல்ல டைப்பு நாமத்துக்குமார், நல்ல கவிஞர். ஏதோ காலம் ஜாண்டிஸ் வந்து எனக்கும் இந்த முடியெல்லாம் கொண்டு வந்து ஜாண்டிஸ் வந்து தானே. இல்லைன்னா எனக்கு முடி இருந்திருக்குமே. ஜாண்டிஸ் 2 தடவை நான் நினைச்சேன் இந்த முறை நான் எண்டு பண்ணிடணும்னு நினைச்சேன். ஐயோ, ஆனால் காப்பாற்றி விட்டுடுச்சு. அப்போ காப்பாற்றி விடுதுன்னா ஏதோ ஒன்று இருக்கு திருப்பியும் ஒரு அதான் நான் நினைக்கிறேன். நம்ம எதுவுமே வந்து நான் வந்து இந்த பிளானுமே பண்ணலங்க. நான் டியூன் பண்ணுறேன், நல்ல சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இது என்ன நடக்கும் இதுக்கப்புறம், நடக்காமே போகலான்னு போகலாம், அதுக்கும் நான் வருத்தப்படலாம் மாட்டேன். ஏன்னா இந்த பிறகு என்ன நடக்குதுன்னு நினச்சிட்டு போகுது. ஆனால் நல்ல சினிமா பண்ணணும்னு இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் நிறைய லிரிக்ஸிஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் லிரிக்ஸிஸ் நீங்கள் மனசில் நினைக்கிறத வார்த்தையாக கொடுத்துறாரு? நான் பா விஜய், ஸ்னேகன், முத்துக்குமார், இளைய கம்பன், நிறைய கபிலன் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வைரமுத்து கூட தான் ஒர்க் பண்ணல, ஒரு படமாக சேர்ந்து ஒர்க் பண்ணல. ஆனால் எனக்கு பிடிச்சதும் வைரமுத்து தான். எல்லாருக்குமே தெரியும், என் கவிஞர்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலையா? இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, அமையல. டேரக்டர் கிட்ட போய் கேட்டுருக்கலாம்ல. இந்த மாதிரி நான் 2-3 படம் சொன்னேன், இது வைரம் சார் கொடுங்க அப்படின்னு. அவங்க பட்ஜெட் அப்படி பண்ணி பேசிட்டு அழகிட்டாங்க. இனிமே பண்ற படம் கண்டிப்பா வைரம் சார் கூட இதாக பண்ணுவேன். பட்ஜெட் வந்து ஒரு படத்தோடைய குவாலிட்டியை நீங்க வந்து கம்மி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய மியூசிக் குவாலிட்டியுமே ஒரு பெரிய ஒரு கன்ஃபார்மா உங்களுக்கு வந்த படங்களும் அந்த மாதிரி பட்ஜெட்டா வந்ததுனாலயே நீங்களுடைய மியூசிக்கை பெருசா ஒரு நல்ல ஃப்ளூட்டிஸ்ட போகணும்னா அவங்களுக்கு குறைஞ்சது நல்ல ஃப்ளூட்டிஸ்ட ஒரு 25,000-30,000 அவங்க கொடுக்கணும். அது என்னால கொடுக்க முடியாம போயிடும். அப்ப நான் ஒரு 2ஆம் டிகிரி 3ஆம் டிகிரில இருக்கவங்கள கூப்பிட்டு பண்றேன். நான் எதிர்பார்த்த ஃபீல் அந்த பாட்டுல கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய சாங் மிஸ் ஆயிருக்கு. பாட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சிங்கரை கூப்பிடுவேன், அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கொடுக்க முடியாது. சாதாரண ஒரு 15,000-20,000 கொடுக்குறவங்களை கூப்பிட்டு பாட உட்காந்து பாட்டு உயிரே போயிடும். இந்த பட்ஜெட்டும் ஒரு காரணம் காணாம போறதுக்கு. அது ஒரு ஆர்டிஸ்ட் படம் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுவாங்க. மார்க்கெட் இருக்க ஆர்டிஸ்ட் பண்ணோம்னா நீங்க போய் ஏதோ பெரிய ஆக்டர் கிட்ட போய் கேட்டுக்கலாம். இன்ன வரைக்கும் விஜய்கிட்ட கூட நான் போய் கேட்கல. ஏன் நீங்க கேட்கல? ஒரு எடுத்துக்கிட்டு பண்ணக்குள்ள சார் சொன்னாரு, எஸ்எஸ் அடுத்த படம் விஜய் படம் ஒன்று பண்ணுவான் இவன் அப்படின்னு அந்த நம்ம பத்திரிக்கை பிரஸ் மீட்டுக்கிட்டே பிரஸ் பீப்புள்கிட்டே சொன்னாரு. எந்த படத்துக்காக சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டு பண்ணக்குள்ள சொன்னாரு, ஒரு படம் ஏதாவது வந்து விஜய் படம் பண்ணுவான் பரணி. அவருக்கு ரொம்ப நாளா விஜய் படம் எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் தெரியுமா உங்களுக்கே தெரியும். அது விஜய் அவர்களை எப்போ கடைசியா பாத்தீங்க? நான் பார்த்த வெளுத்துக்கிட்டு அந்த டைம்ல பார்த்தது தான். அதுக்கப்புறம் வந்து அவர் 15-18 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ வந்து இந்த வெளுத்துக்கிட்டுக்கு ஒரு சாங் அவர் பாடுறதுக்காக கம்போஸ் பண்ணியிருந்தேன், கிரர தாக்கி தாக்கித்தான்னு. அப்போ வந்து அந்த சாங் நானே பாடிருக்கலாம், வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நானே பாடிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த நேரம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் விஜய் நான் இப்போ நேராக பார்க்கல. எஸ்எஸ் பார்த்து இப்போ 2-3 வருஷம் ஆகுது. இப்போ கூட ஜூலை 2 அவர் பர்த்டே போகலான்னு பார்த்தா விசாரிச்சா அவர் சரியா எங்க இருக்காருன்னு தெரியல, சரின்னு விட்டுட்டோம். அப்படியே ஒன்று பட்டினியாவே கடந்து செத்து போயிடுவோம், இருந்தா மியூசிக் டேட் ஆகிடும், இருந்துட்டேன் மியூசிக் டேட் ஆகிட்டு. இப்போ விஜய் என்ன என் கூட இருக்காருன்னு வச்சேங்க, இப்போ நான் தான் நம்பர் 1 இருப்பேன். இப்போ சிட்டுக்கு வருது. சிட்டுக்கு யாருது? அது அனிருத்துது. அவருதா? டிஆர் அடிச்சிருந்தாரு. அது ஏன் டிஆர்னு சொல்றீங்க? ஏமாத்துறீங்களா? இப்போ மனசுல ஆயோன்னு மக்களை ஏமாத்துறீங்களா? மனசுல ஆயோன்னு வருது. ஏங்க நீங்க மலையாளத்தில் உள்ள சாங் அடிச்சா எங்களுக்கு தெரியாதா?
சும்மா குப்பை மாதிரி வியாபாரம் மாதிரி பண்ணி எல்லாரும் கெடுத்து பாவம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனால் அந்த ஆஃப் பண்ணுங்க ஐயா நான் செத்தி போய் குடிக்கங்கிறாங்க. இது வந்து நான்லாம் அப்பனுக்கு அப்பா இந்த மாதிரி 1000 பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கடவுள் உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்குல்ல, அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. நீங்கள் ஏன் இன்னொருத்தர போய் காப்பி அடிச்சே தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஒன்றும் கிடையாது. வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு பாடணும்னா அதை தான் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். ஆல்பம் பண்ணி ஹிட் கொடுக்கலாம். ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் படமே ரிலீஸ் ஆகல, நிறைய படங்கள் சரி பண்ணட்டும். சினிமா படம், பெரிய படம், நீங்க யார் படம் வேணாலும் பண்ணுங்க சார். நீங்க ஆல்பம் ஹிட் கொடுத்து போய் பண்ணுங்க. நீங்க சினிமாவுக்கு ஃபிட் ஆகுறீங்களான்னு பாருங்க. ஹிட் ஆனதாங்க ஒரு படம் ஹிட்னு சொல்ல முடியும். நீங்களா இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கெல்லாம் ஒரு 3 நாள்ல இது வச்சிருவாங்க சக்சஸ் மீட். என்னன்னு எனக்கு தெரியல அந்த கதை. இது எதுக்கு சக்சஸ் ஆகி என்ன சம்பாதிச்சிட்டீங்க? ஒரு படம் எடுத்தா அந்த ப்ரொடியூசருக்கு காசு வரணும். அவங்களாம் சக்சஸ் மீட் வச்சுக்கிறாங்க, படம் வந்து பயங்கரமா வசூலாகிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இந்த நம்ம ஈடி ரைடு இருக்குல்ல அவங்கள விடணும். இப்போ இளையராஜாவே வந்து ஃபீல்ட் அவுட் இல்லைங்க, அவர் வழி நடிக்கணும் ஒரு பாட்டு போட்டாரு, அவர் தாங்கன்ட்டாங்க. அப்படியே அந்த நாக்கெல்லாம் மாத்திட்டு இப்படி சொல்றீங்க. சொல்லுங்க, நான் பயப்படுறாரு நம்ம டைரக்டர். ஓகே சொல்லுங்க, அதனால என்ன இருக்கு? நான் யாருக்கும் பயப்படலாம், உங்களுக்கு பயப்பட போறது இல்லை.